அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய செய்திகள் தொடர்ந்துமே சர்ஃபான் BA vlog, சர்ஃபான் vlog BA2 மற்றும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ, இந்த 3 சேனல்கள்லையுமே தற்போதைக்கு வருது. மெயினான சேனலாக இப்போதைக்கு நியூஸ் போடுற சேனல் இந்த சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சேனல் தான். இதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பும் அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 50% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 942 ரூபாய் 30% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 85% உள்ளது. முதலாவது அம்மான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். அம்மான் எக்ஸ்சேஞ்ச் தற்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 277 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. இந்தியாவுக்கு 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாய் வழங்குறாங்க. இலங்கைக்கு 20,000 ரூபாய்க்கு 978 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 278 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருந்தாங்க 10 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இந்தியாவுக்கு. அதே போல் 277 ரூபாய் 40% வழங்குறாங்க. இலங்கைக்கான ரேட்டை பார்த்தலாம். 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 972 ரூபாய் 8%. 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 972 ரூபாய் 960 ரூபாய் 9%. 953 ரூபாய் 54%. 1,00,000 ரூபாய்க்கும் வழங்குறாங்க. அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள். 97 23 54 61 என்ற இலக்கத்தினூடாக மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சஜில் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட. அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 275 ரூபாய் வழங்குறாங்க. இலங்கைக்கு 959 ரூபாய் 50% வழங்குறாங்க. அதே போல் UAE எக்ஸ்சேஞ்ச் பற்றியும் தொடர்ந்துமே தெரிய தருது. இலங்கையர்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு 300-400 தினார், மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 100 தினாரை பற்றி தான் பார்த்தோம். 300-400-500 தினார் அனுப்பணுமா இருந்தால் UAE எக்ஸ்சேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஆஃபர் கொடுக்குறாங்க. குர்துபா மாலுக்கு மேலேயும் இருக்குது இவங்களுடைய UAE எக்ஸ்சேஞ்ச். அதே போல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 10 ரூபாய் அவங்களுக்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க. அதிகமாக பணம் அனுப்பும்போது அதிகமான ரேட்டும் கொடுக்குறாங்க UAE எக்ஸ்சேஞ்சில். ஆனால் மக்கள் வங்கியை தவிர்த்து, இலங்கையில் மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற அனைத்து வங்கிகள், இலங்கை வங்கி, சம்பத், HNB, கமர்ஷியல், இந்த மாதிரி மற்ற வங்கிகள் அனைத்துக்குமே அந்த ரேட் பொருந்தும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் விலையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு, அதே மாதிரி அவங்க சொன்ன அதே ரேட் இன்க்ளூட் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வல்ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மாலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் விடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள், குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் விடுறாங்க. அதே மாதிரி சஜில் எக்ஸ்சேஞ்ச், KBE, மாலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. குறிப்பாக இந்த விடயம், அதாவது இந்த எக்ஸ்சேஞ்சுகள் பற்றிய ரேட் பற்றிய விடயங்கள், இது அனைத்தையுமே தொடர்ந்துமே நம்ம தெரிய தருது. இந்த நாட்டுக்கு புதிதாக வரக்கூடிய பல தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பிரயோஜனமாகும் அப்படின்னு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு விடயத்தை நம்ம திரும்ப 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 கேட்கும்போது அது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கும்.
நான் சொல்ல வேண்டிய கடமை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது கேட்க விருப்பமானவங்க கேட்கலாம், தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதான். அது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி. நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் உங்களுடைய கஷ்டப்பட்டு அளிக்கிற சம்பாத பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி தான் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 45 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 385 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 508 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 726 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் அதிகரித்த நிலையிலே தான் இருக்குது. நேற்றைய தினம் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஓட்டுநரை தொங்கவிட்ட சம்பவம். அதே மாதிரி 9000 தினாரை திருடி சென்ற இலங்கை பணிப்பெண் மொத்தமாகவே சோழியை முடிச்சு விட்டாங்க. அதுவும் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அடி. இது வீடுகளில் எல்லா மெயின்டெனன்ஸையும் நம்மளே பொறுப்பெடுத்து செய்கிற நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இது சம்மந்தமான வீடியோ ஒன்று நேற்றைய தினம் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ரொம்ப லேட் ஆகி நைட்டு தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் இருக்குது, தயவு செய்து போய் பாருங்கள். ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஜார் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். கடைசியாக எனக்கு அனுப்பின மெசேஜ் சகோதரர் பிரதீப் அவர்கள், தெஹிவலைச் சேர்ந்த பிரதீப் சகோதரர் தண்ணீர் பவுசர் ஓடிக்கொண்டிருந்தார். அல் முத்தலா பகுதிகளில் தான் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காலமானார். மிக முக்கியமான ஒரு தகவல், ஒவ்வொருவருடைய அக்காமாவும் கேன்சல் ஆக போகுது. வெளியில் யார் யாரெல்லாம் அக்காமா அடிச்சிருக்கீங்களோ அத்தனை பேருடைய அக்காமாவும் கேன்சல் ஆக போகுது. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 1000 தினார் அபராதம், 1 வருடம் ஜெயில். அதே போல் 1000 தினார் கட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டி கடைகள் போடுறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க பாலைவன பகுதிகளில். அதே மாதிரி 1000 கடைகள் இந்த வருடத்துக்குள்ளே மட்டும் இழுத்து மூடியதாக தெரிவிச்சிருக்காங்க. தீயணைப்புத்துறை எல்லாம் 1000லேயே வருது. வாட்ஸ்அப், மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு சர்வர். அதே மாதிரி குடிவரவு குடியாக்கல், அதாவது என்ட்ரி எக்ஸிட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க லஞ்சத்துக்கு ஈடாக தரவுகளை மாற்றியதற்காக. நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 4 ரிக்டர் மற்றும் 4.1 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகியுள்ளது. இந்த நில அதிர்வு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா துருக்கியிலையும் வந்து இருந்துச்சு, அதே மாதிரி ஈரான்லேயும் வந்து இருந்துச்சு. இப்போ ஒமானில் கூட ஒரு பெரிய ஒரு திமிங்கிலம் கடலுக்கு வெளியே வந்து கடல் கரையோரமாக இறந்து கிடந்ததும் குறிப்பிடத்தக்க விடயம். இப்போ கடைசியில் ஆப்கானிஸ்தான்லேயும் இந்த பூகம்பம் வந்து பதிவாகி இருக்குது. தொடர்ந்தும் உலகமெங்கும் ஏதாவது ஒரு இயற்கை அனர்த்தம் பதிவாகி கொண்டே தான் இருக்குது. சகோதரர் பிரதீப், இந்த பிரதீப் சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மந்தகாவில் அவர் வந்து புதுசில் கொஞ்சம் காலம் இருந்தார். தண்ணீர் பவுசர் ஓட்டுநர் இவர். அதுக்கப்புறமா ஜஹரா முத்தலா பகுதிகளில் தண்ணீர் சப்ளை பண்ணுறதுக்காக பவுசரோட அந்த ஏரியாவில் தான் தொடர்ந்து தண்ணீர் சப்ளை பண்ணி கொண்டு இருந்தார். இந்த சூழலில் அவர் கடைசியாக எனக்கு நேற்றைய முன்தினம் இரவு போட்ட மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்பு காரணமாக நான் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு. கடைசியாக டியூஸ்டே நைட்டு 9:54 அவர் எனக்கு கடைசியாக போட்ட மெசேஜ். பிஸிலாடி கோலண்டுங்களே, சின்ன அட்வைஸ் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், கொஞ்சம் கோலண்டுங்க பிரதர். வாய்ஸ் ஒன்று போட்டு வைங்கம்மா, கொஞ்சம் வேலையில் இருக்கிறேன். இன்ஷால்லா ஏதாவது இருந்தால் வாய்ஸ் ஒன்று போட்டு வைங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ரிப்ளை ஒன்று பண்ணி வைக்கிறேன். ஹலோ ப்ரோ, என்னென்னா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஜார் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். இப்போ நேற்று வேலை சுத்தம் பண்ணாங்க, அப்போ ஒன்று இருக்குன்னாங்க. அதை எப்போ சுத்தம் பண்ணுவாங்க என்ன மாதிரின்னு தெரியல. காதல் மிஷா தானே, பேமெண்ட் என்ன மாதிரி, அதுக்கு என்ன மாதிரி, நம்மளுக்கு இன்சூரன்ஸ் எதுவும் கிளைம் பண்ணலாமா, ஸ்ரீலங்காவில் எதுவும் கிளைம் பண்ணலாமா, என்ன மாதிரி அது கேட்டகரி கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க எனக்கு. இல்லை ப்ரோ, அந்த பீரோ அது மட்டும்தான் இருக்கும், பீரோ கட்டினது மட்டும்தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் ஒரு சகோதரி எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சகோதரர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு. உண்மையிலேயே ரொம்பவும் கவலையாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா கால் பண்ணும்போது அவருடைய சகோதரர் தான் ஃபோன் ஆன்சர் பண்ணார். உண்மைதான், சம்பவம் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, வந்த அந்த புதுசு நாளில் இருந்து நாங்கள் அந்த தேமோ அப்ளிகேஷனில் தான் அவரை மீட் ஆகினோம். நம்ம ஏரியாவில் இருக்கிற அஜித் நிசாந்த் சகோதரரும் அவரும் தான் நல்ல பழக்கமானவங்க. அவர் தான் என்னை அவரை மீட் பண்ண வச்சது.
இந்த திமுகவில் மீட் ஆகினது. அதுக்கு பிறகு அவருக்கு தேவையான ஏதாவது தகவல்கள் இருந்தால் உடனடியாக எனக்கு மெசேஜ் போடுவார், இந்த மாதிரி இருக்குது, எப்படி எது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கெல்லாம் அவருக்கு அப்டேட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல தொடர்பில் இருந்த ஒரு சகோதரர் பிரதீப் அவர்கள் இலங்கையில் தெஹிவலையை சேர்ந்தவர். இன்றைய தினம் நேற்றைய தினம் அவர் காலையிலேயே உயிரிழந்துட்டார் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. ஒரு பக்கம் கிளியர் பண்ணியிருக்காங்க மாரடைப்புக்கு, இன்னொரு பக்கம் கிளியர் பண்ணுறதா தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் திடீரென தலைவலின்னு அப்படின்னு நர்ஸுக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் நேரத்திலே இறையடி சேர்ந்துட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கம் மற்றும் சில பாவனைகள்லேருந்து தயவு செய்து அனைவருமே உங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இந்த நாடுகளில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், யாருமே நம்மளுக்கு உதவிக்கல. அதால் தயவு செய்து அனைத்து விடயங்களையும் ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் காலங்களில் அனைவருமே சடனாக எல்லா சர்வருமே மொத்தமாகவே டவுன் ஆகிடுச்சு. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மேட்டாவுக்குரிய வலைத்தளங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மொத்தமாகவே மெசேஜ் அனுப்புறதில் தாமதம். நீங்கள் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லோட் ஆகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உருவாகி இருக்குது. ஆனாலும் இப்போ வரைக்கும் டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ், அதாவது ட்விட்டர் வலைத்தளம் மட்டும்தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்குது. மற்ற அனைத்து சர்வர்களும் டவுனில் தான் இருக்குது. இப்போ இனி வரும் நேரங்களில் அவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டுகள் ஷேர் ஆகலைன்னா இதுதான் காரணம்னு அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஜென்ரல் ஃபயர் ஃபோர்ஸ் மேஜர் ஜெனரல் தலால் அல் ரூமி கிட்டத்தட்ட இந்த வருடத்துக்குள்ளே மட்டும் 1000க்கும் அதிகமான கடைகள் விதிமீறல்களால் இழுத்து மூடப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஆசாத் சகோதரர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார், பார்த்துருப்பீங்க. மாலியா பகுதிகளில் அனைத்து கடைகளும் இழுத்து மூடப்பட்டிருக்குது அப்படின்னு. தீ தடுப்பு விதிமீறல்களால் தான் இந்த மாதிரி கடைகளை இழுத்து மூடி இருக்கிறாங்க. கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கடைகளுக்குரிய உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி, கடைகளில் தீ தடுப்புக்கான உபகரணங்கள் மற்றும் ஏற்பாடுகள் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அதிகபட்சமான தண்டனை, அதாவது அபராதமும் விதிப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய வியாபார தளத்தையும் இழுத்து மூடிடுவாங்க. தயவு செய்து கவனம். அடுத்ததா சிமோல் என்டர்பிரைசஸ், அதாவது 1000 தினார் கட்டணம் செலுத்தி பாலைவன பகுதிகளில் இந்த மொபைல் க்ரோசரி, அதாவது உணவு கடைகளாக இருக்கலாம் அல்லது பக்காலாக்களாக இருக்கலாம், பெட்டி கடைகள், அதே போல் வேறு ஏதாவது வியாபாரத்துக்குரிய கடைகளை திறக்க முடியும் அப்படின்ற ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா இந்த பாலைவன பகுதிகளில் பக்காலாக்கள்லையோ அல்லது உணவு கடைகள்லையோ ரெஸ்டாரண்ட்கள்லையோ வேலை பார்க்க போகிறீங்களா இருந்தால் தயவு செய்து கவனம். நிறைய சேட்டை பிடிச்சவங்க இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காமல் போயிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு பங்களாதேஷ் நாட்டவர் உயிரிழந்திருந்தார், உங்களுக்கே தெரியும். போன வருடம் வண்டியில் காசு கொடுக்காமல் போனேன்னு முன்னாடி போய் நிற்க வண்டியிலே ஏற்றிட்டு போயிட்டாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். பணம் போனால் போகுது, வண்டிக்கு முன்னாடியெல்லாம் போய் நிற்காதீங்க. அடுத்ததா என்ட்ரி எக்ஸிட் 2 சோல்ஜர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. சோல்ஜர்ஸ் 2 பேர். இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, என்ட்ரி எக்ஸிட்டில் 100 தினார் லஞ்சமாக வாங்கிட்டு சில என்ட்ரி எக்ஸிட் தரவுகளை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக சிலர் இந்த ஃபிங்கர் வச்சுட்டு போயிட்டு அல்லது இந்த நாட்டுக்கு வர முடியாது போயிட்டு திருப்பி வாரத்துக்கு பணம் கொடுத்து பணத்துக்கு ஈடாக எப்படியாவது உள்ளே நுழையலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. சிலர் அப்படி ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணி ஒரு வேளை மாட்டினீங்கன்னா ஜெயில் தான், மொத்தமாகவே வாழ்நாள் பூரா ஜெயிலே தான் இருக்க வரும். அதே மாதிரி தான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக சிலர் இந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்களும் நிறைய பேர் மாட்டியிருந்தாங்க லஞ்சம் கொடுத்து. போன வருடம் கூட சிலர் வீடியோ ஆதாரத்தோடையே பிடிச்சிருந்தாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்றதால தான் ஸ்டாம்ப் முறைமை இருக்குது. பணம் எங்கேயுமே கொடுக்கக்கூடாது, ஒன்று கேனட் இல்லாட்டி ஸ்டாம்ப். அதால் தயவு செய்து லஞ்சம் ஏதாவது கொடுத்து யார்கிட்டையும் மாட்டிடாதீங்க. இப்போ வாங்க மிக முக்கியமான தகவலை பார்க்கலாம். இதுதான் மிக ஒரு முக்கியமான தகவல், மிகவும் ஆபத்தான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். முதலாவதாகவே நான் சொல்லிக்கொள்கிறேன், காதிம் வீசா யாரெல்லாம் வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறீங்களோ, ஷூன் வீசாவில் யாரெல்லாம் வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறீங்களோ அத்தனை பேருடைய அக்காமாவும் கேன்சல் பண்ணப்பட போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா கவர்மெண்ட் அந்த அளவுக்கு அதிகமான ஒரு அபராதத்தை விதிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கும் இருக்குது அபராதம். முதலாவது, தேசிய விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அலி, உள்துறை அமைச்சக சட்டம் மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி
ஒரு தொழிலாளியை அவர் கொண்டு வரப்பட்ட நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பணி அமர்த்துபவர்களுக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5 முதல் 10,000 தினார் வரைக்கும் அபராதம். இதை முடிச்சுட்டு போயிடலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெஃபில், முதலாவது உங்களுடைய முதலாளி உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி உங்களுக்கு விசா கொடுத்தார் இல்லையா, அவருக்கும் இதே தண்டனை தான். அதாவது 3 வருடத்திலிருந்து 5 வருட சிறை தண்டனை அல்லது 5,000 தினார் முதல் 10,000 தினார் வரைக்கும் அபராதம். அதே போல் உங்களை ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கிறார் இல்லையா, உங்களுக்கு விசா கொடுத்தவருக்கும் இதே தண்டனை தான். அதே போல் உங்களை ஒரு இடத்துல இப்போ நீங்கள் காதிம் விசாவிலே ஷூன் விசாவிலே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறீங்க இல்லையா, அங்கே உங்களை பணி அமர்த்தி இருக்கிற அந்த நபருக்கும் அதே தண்டனை தான். உங்களுக்கு விசா கொடுத்தவருக்கும் அதே தண்டனை, உங்களை அவருடைய சொந்த விசா இல்லாமல் வேறொருவருடைய விசாவில் வச்சு வேலை வாங்கினவருக்கும் அதே தண்டனை. இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வீடுகளில் வேலை பார்க்குறீங்க, அண்ணன் தம்பி, அதே மாதிரி சிலர் தன்னுடைய சொந்த ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் வேறு யாரையாவது ஒருத்தருக்கு, அதுவும் குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி அம்மா அப்பா இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. இப்போ நீங்கள் உங்களுடைய கஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாபாவுடைய தம்பியாக இருக்கும் அல்லது பெரிய பாபாவாக இருக்கும். பெரிய மாமா கிட்ட வேலை பார்ப்பீங்க, ஆனால் அவங்களுடைய மகன் தான் உங்களுக்கு கஃபீலாக இருக்கும். இந்த குடும்பங்களுக்குள்ளே வாரது இது சேராது. சரியா? இதுக்கு பிரச்சனை இல்லை. இது அந்த குடும்பங்களுக்குள்ளே யாராவது ஒருத்தர் தன்னுடைய அம்மாவுக்கோ இல்லை சகோதரனுக்கோ அவங்களுக்கு ஓட்டுநரோ பணிப்பெண்ணோ எடுக்க முடியாத சூழலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க எடுக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிலர் தன்னுடைய நண்பர்களை வைத்து எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, நண்பர்களை வைத்து எடுத்திருப்பாங்க. பாபாவுடைய ஃப்ரெண்டோடைய அக்காமாவில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலர் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வேளை இதில் பிரச்சனை வரலாம் அல்லது அவங்க பேசி தீர்மானித்து கொள்ளலாம். ஆனால் அந்த ஃப்ரெண்டோட கஃபீலோடைய ஃப்ரெண்டோட அக்காமாவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. மற்றபடி ஒரே ஃபேமிலிக்குள்ளே அண்ணன் தம்பி அம்மா அப்பா இவங்களுடைய பேர்களில் மாறி இருக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்காது. அதே போல தான் வெளியில், அது நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே, அதே மாதிரி காதிம்லேயோ ஷூன்லேயோ கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், அதே இது வீடுகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் வெளியில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஃபீலுக்கும் மாப்பு, இந்த நான் சொன்ன அபராதமும் சிறை தண்டனையும், அதே மாதிரி உங்களை யார் வச்சு வேலை வாங்கினாங்களோ அவங்களுக்கும் அதே தண்டனை. 3 வருட கால சிறை தண்டனை அல்லது 5 வருட கால சிறை தண்டனை அல்லது 5,000 தினார் முதல் 10,000 தினார் அபராதம். சரி, அவங்களுடைய சீன் முடிஞ்சதா? இப்போ வாங்க உங்கள் பக்கம் வருவோம். குடியுரிமை பெறுவதற்கு பணம் செலுத்திவிட்டு அந்த குடியுரிமையை பெற்று, அதாவது வெளியில் காசு கொடுத்து அக்காம அடித்து வேலை பார்க்குற உங்களுக்கு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டால் 1 வருட சிறை தண்டனை அல்லது 1000 தினார் அபராதம். நீங்கள் அதாவது வெளியில் அக்காம அடித்து வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய கஃபீலுக்கும் நீங்கள் வேலை பார்த்த இடத்துக்கும் ஒரு தண்டனையும் ஒரு அபராதமும் சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று 1000 தினார் அபராதத்தை கட்டிட்டு நாட்டுக்கு போகலாம் அல்லது 1 வருட காலம் சிறையில் இருந்துட்டு நாட்டுக்கு போகலாம். வாங்கலை, நாட்டிலிருந்து பல லட்சம் செலவு பண்ணி அங்கேருந்து கடனப்பட்டு செலவு பண்ணி வெளியில் அக்காம அடிச்சுட்டு வாங்க, அப்புறமா 1 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இல்லைன்னா 1000 தினாரை கட்டிட்டு மறுபடியும் போங்க. இப்போ திருப்தியா? புரியுதா? இவ்வளோ காலமாக படித்து தொடர்ந்து தொண்டை தண்ணி வத்துறது கத்தினது எதுக்குன்னு புரியுதா? இப்போயாவது புரிஞ்சு நடப்பீங்களா? இப்போ இதையும் நான் சொல்கிறது பொய்ன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். அரபி தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க தானே, படித்தவங்க அனைவருமே நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் அரபி மொழியிலே தான் சொல்கிறாரு, சரியா? அவர் சொல்ற அத்தனை பதிவையும் தயவு செய்து பொறுமையாக கேளுங்க. المفروض على من يعني ثبت اتجاره بالاقامات او اتجاره بالبشر، شنو ممكن تكون هذه العقابات اليوم؟ هل هي متشابهه مع القانون السابق ام اختلفت؟ لا اختي انوار، هذا القانون او هذه الماده بالذات هذه تم استحداثها جديده. ما في يعني ما كان بالسابق هالكلام. اليوم لما تقولي لي والله شنو العقوبات؟ احنا قلنا الاستغلال او التجديد او تشغيل الاجنبي. عقوبته من 3 سنوات والغرامه الى 5 سنوات عفوا، يعني العقوبه السجن من 3 سنوات الى 5 سنوات. هذا منو، على العامل ولا على الشخص؟ على الشخص نفسه. على الشخص نفسه.
وراح اجيك على العامل، يعني الشخص نفسه اللي استخدم هذا اللي العامل. سهلت له او استقليت او استخدمت. يعني الثلاث اللي يقول احنا استغلال او تجديد او تشغيل الاجنبي. نعم. هالثلاث امور هذه اللي انت سويتها راح يعاقبك القانون اذا تم يعني تثبيت الامر عليك. نعم. بالسجن 3 سنوات الى 5 سنوات او غرامه من 5000 الى 10000 دينار. يعني اليوم مو بسيط. صحيح. يعني انا هذه رساله اوجهها حق اخواني المواطنين. الامر ترى مو بسيط، ولا احد يستسهل الامر، ولا احد يقول والله ماكو مشكله ولا لا، في مشكله كبيره. يعني راح يكون فيه يعني الامر يعني عقوبته شديده. فخل الناس تكون واعيه حق هالامر. صحيح. في شغله انه يقول لك في كان يعني او في حال كان الموظف عام يعمل في نطاق وظيفته. شنو معناته؟ او العود تضاعف العقوبه، العود اللي هو الاعاده، لكن موظف عام يعمل في نطاق وظيفته. اليوم انا اللواء علي العدواني وكيل شؤون الاقامه كلها عندي، اوقع اللي ابي، صح ولا لا؟ فانا سهلت على نفسي او وقعت لنفسي او سهلت لنفسي شغله في نطاق وظيفتي. هذا تضاعف علي انا العقوبه. اضف الى ذلك اي موظف، انا قاعد اعطي رساله معينه، يعني انا مثال على سبيل انا اعطيت مثال على نفسي، لكن صحيح. اي موظف حتى لو كان بسيط، موظف جوازات، موظف شؤون اقامه، موظف قوى عامله، موظف وزاره التجاره، موظف اي كان موظف، وسهلت لاي سبب للاتجار في البشر او مخالف لهذه الماده في نطاق وظيفتك، راح يعاقب عليك القانون باضعاف. هي تضاعف عليك العقوبه. او في حاله العود اذا عدت، يعني انت مرات بعضهم ما يهمه يقول لك والله مو مشكله، اذا كررته راح يضاعف عليك العقوبه. حق كل الاشخاص، مو بس اللي حق كل الاشخاص اللي على حسب. نعم، حق كل الاشخاص، في حال العود حق كل الاشخاص. زين، اذا كان شخص اعتباري، شنو شخص اعتباري؟ بعض الناس يقول لك انت لو علي تتكلم عن موضوع بس العماله المنزليه، لا، حتى الشركات. يعني انت شركه ما يصير تجيب لك عمال وتهدهم بالشارع وتقول والله خلاص انا ما راح تحاسب. شلون راح يحاسبك؟ راح يحاسب صاحب الشركه بالعقوبات اللي قلناها من ساعه، اللي هي 3 سنوات الى 5 سنوات او من 5000 الى 10000. نعم. وراح اسكر شركتك والغي ترخيصك، وراح يكون العمليه يعني فيها محاسبه شديده. هذا من المره الاولى. من المره الاولى. خلاص الشخصيه الاعتباريه راح يحاسبك من المره الاولى. ايضا بعد شنو؟ تعدد العقوبه بتعدد المخالفين. يعني اليوم انا لقيت عند انوار 3 مخالفين، مو واحد. يعني واحد مخالف راح يكون عقوبته 3 سنوات الى 5 سنوات. نعم. او من 5000 الى 10000. لقيت عندك 3، هذا راح يكون عقوبه بروحه، وهذا بروحه، وهذا بروحه. يعني تعدد العقوبه بتعدد المخالفين. هذا انا نعم. ليش قاعد اتكلم يمكن مواد قانونيه، لكن يعني اتمنى الناس تعرف هالامر. الامر مو بسيط، لازم يكون في وعي في هذا الامر. صح. الاخيره في هالماده اختي انوار، بالسابق كان العامل ما يتم محاسبته او الشخص. انت بس سالتيني منو تحاسب العامل ولا الكفيل؟ صحيح. الحين اللي قلناه هذا كله حق الكفيل. العامل ايضا ضفناه مع العقوبه. محاسب اليوم. بالسابق ما كان محاسب العامل. زين، انت عامل وبرا، وانا اتصلت عليك قلت لك راح اجيبك الكويت ب 500 دينار. انت تدري معناته انت دفعت لي فلوس، يعني انت مشارك. فاليوم انا راح اعاقبك يعني بحبس سنه او غرامه 1000 دينار، واحده من هالعقوبتين. انت يا العامل حتى ما راح يعفيك انك تقول والله انا هو قال لي ولا ما قال لي. اذا ثبت ان انت معطيه فلوس راح تشارك في الجريمه. انت تعتبر مشارك في الجريمه. சரிதானே? புரிஞ்சதா? இல்லை இதுக்கு மேலேயும் புரியலைன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிவு இல்லைப்பா. நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு புரிய வச்சிருக்குது. இதுலையாவது நீங்கள் தெரிஞ்சு நடக்கலைன்னா அதுக்கு பிறகு உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அதே மாதிரி இனிதான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்படி ஒரு ஃபைனும் இப்படி ஒரு சிறை தண்டனையும் கிடைக்குதுன்னும் போது ஒவ்வொரு கஃபீலும் இன்னைக்கு நான் நினைக்கிற வகையில் இந்த செய்தி இப்போ இஷ்யூ ஆகியிருக்குது. நேற்று நைட்டில் இருந்து இன்னைக்கு மட்டும் பாருங்கள் எத்தனை இன்ஹாஸ் கேஸ் விழப்போகுதுன்னு பாருங்கள்.
எத்தனை பேர் வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு கேஸை முடிச்சுட்டு சைலண்டாக போகிறாங்கன்னு பாருங்கள். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். என்னால் முடிஞ்சது இந்த தகவல்களை இரவு பகலாக கண் முழிச்சு உங்களுக்கு தேடி கொண்டு வந்து தரலாம். பக்கத்துலேருந்து தலையை தடாவி உங்களுக்கு புத்தி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சவங்க கேட்டு நடங்க. அரபி மொழியில் அந்த அதிகாரி பேசினதையும் போட்டிருக்குது. இதுக்கு மேலேயும் இதை நம்பாதவங்க பட்டு தேறிக்கொள்ளட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் அக்காமா அடித்து வேலை செஞ்சால் இனிமேல் சோழி முடிஞ்சது. சொந்த அக்காமாவுக்கு மாற பாருங்கள். யாரையாவது ஒருத்தருக்கு கீழே அதே பேருக்கு மாற பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு.